கர்நாடகாவில் சித்தராமையா ஆட்சியை கவிழ்ப்பதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கவர 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க பாஜக முன்வந்துள்ளதாக ஆளுங்கட்சி எம்எல்ஏ பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அத்தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிக்குமார் கவுடா, காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க மத்திய அமைச்சர்கள் ஷோபா, பிரகலாத் ஜோஷி, HD குமாரசாமி மற்றும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் குழுவாக செயல்பட்டு வருவதாக கூறினார். காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கான விலையை 50 கோடி ரூபாயில் இருந்து 100 கோடி ரூபாயாக பாஜக உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், ஆனால் எந்த காங்கிரஸ் உறுப்பினரும் விலை போகவில்லை என்றார். ಯಾರೋ ಒಬ್ಬ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದ, ಸರ್ 100 ರೆಡಿ, ಎಲ್ಲಿಗೆ ಬರ್ತೀರಾ? 50 ಜನ ಎಮ್ಎಲ್ಎಗಳನ್ನ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡೋಕ್ಕೆ BJP ಅವರು 100, ಈಗ 50ರಿಂದ 100ಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ BJP ಅವರು. ನನಗೆ ಯಾರೋ ಒಬ್ಬ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದ, 100 ಕೋಟಿ ನೀನು ಈಗ ಯಾವನ ಇಡಿಯೋ ನೀನು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಯ್ತಲ್ವಾ ಅಂತ ನಾನು ಅವ್ರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡೋಣ ಅಂತಿದ್ದೆ. ಹಿಂಗೆ ದಿನನಿತ್ಯ ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಬೀಳಿಸಬೇಕು ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 50ರಿಂದ ಈಗ 100 ಕೋಟಿ ಆಫರ್ಗೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಸರ್ಕಾರ ಸ್ಥಿರವಾಗಿದೆ. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தலா 50 கோடி ரூபாய் மற்றும் அமைச்சர் பதவி தருவதாக பாஜக தரப்பிலிருந்து வலை விரிக்கப்பட்டதாக ரவிக்குமார் கூறினார். தம்மிடம் பேரம் பேசியதை பதிவு செய்து வைத்திருப்பதாக கூறிய அவர், பேரம் பேசும் கும்பலை பணத்துடன் பிடிக்க விரும்புவதாக தெரிவித்தார். உரிய ஆதாரங்களை சேகரித்து அமலாக்கத்துறை மற்றும் CBI-யிடம் புகார் கொடுக்க உள்ளதாகவும் ரவிக்குமார் கூறினார். பாஜகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் தனி செயலாளர் மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சியில் சேர்ந்து தேர்தலில் நின்று தோற்றதாகவும் அவர்தான் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை இழுக்கும் வேலையில் இறங்கியிருக்கக்கூடும் என்றும் ரவிக்குமார் தெரிவித்தார். அவரது குற்றச்சாட்டு பற்றி கருத்து தெரிவித்த முதலமைச்சர் சித்தராமையா, தமது ஆட்சியை கவிழ்க்க ஆபரேஷன் தாமரை என்ற திட்டத்தை பாஜக செயல்படுத்தி வருவதாகவும் 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரம் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி ஏதும் நடக்கவில்லை என்று மறுத்துள்ள பாஜக முன்னாள் துணை முதலமைச்சர் அஸ்வத் நாராயண், இது தொடர்பான ரவிக்குமார் கவுடாவின் குற்றச்சாட்டு நகைப்புக்குரியது என்று கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.